இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் எந்தெந்த நியூஸ் எந்தெந்த பேஜில் வச்சுருக்காங்கன்றதை நம்ம விரிவாக பார்ப்போம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் எல்லா ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக கொடுக்கக்கூட்ட வாக்குறுதிகளை வந்து ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருக்காங்க. தினத்தந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த சம்பவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது J2 பேஜிலே கொடுத்துருக்காங்க. பட்டாசு வெடித்து 13 பேர் உடல் கருகி பலி, 9 பேருக்கு தீவிர சிகிச்சை. அந்த திருச்சூரில் வந்து பூரம் திருவிழா வந்து நடக்குது. அந்த நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் முக்கியத்துவமானது வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு. அந்த பட்டாசு வெடிச்சதில் 13 பேர் இறந்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சிவகங்கை மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இந்த பட்டாசு வெடி விபத்துகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது கேரளா வரைக்கும் அந்த பட்டாசு வெடி விபத்து வெயில் காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தியை சுட்டி காமிச்சு J2 பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் சொன்னாருங்களா, நான் வந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆனேன்னா முதல் கையெழுத்து வந்து 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கறதுக்கு உண்டான திட்டத்துக்கு தான் ஃபஸ்ட்டு சைனே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி, கட்சி அலுவலகம் வேட்பாளர்கள் வீடுகளில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பதுவுகிறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஏறக்குறைய இந்த செய்தியில் என்ன மேட்டர்னாக்கா, தேர்தல் பறக்கும் படைன்னு சொல்லிட்டு அதிரடி சொல்லிட்டாங்க, கட்சி அலுவலகம் சொன்னாங்க. அது எந்த கட்சின்னு சொல்லலை, செய்தி உள்ளே படிக்கும்போது தான் தெரியுது அது நீலகிரியில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளருடைய அலுவலகம் அப்படின்றாங்க. அந்த தொகுதியில் மட்டும் அந்த கட்சி அலுவலகத்தில் திமுகவுடைய கட்சி அலுவலகத்தில் 22 லட்ச ரூபா பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைன் கொடுக்கும்போது கட்சி பேரை மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பணமழை பொழிந்தாலும் விசில் புரட்சிக்கு தயாராகுங்கள், தமிழக மக்களுக்கு விஜய் வேண்டுகோள். நேற்று லாஸ்ட்டாக மீட்டிங் ஒன்று போட்டார் நந்தனம் AMCயில். அந்த கூட்டத்தில் வந்து அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த இறுதிக்கட்ட பரப்புரையோட உச்சக்கட்டமாக அவர் பேசியிருந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தினத்தந்தி பேப்பரில் 2வது பேஜில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதே செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி M.K. ஸ்டாலின் இணைந்து பிரச்சாரம் செய்யாததை பெரிதுபடுத்த வேண்டாம், மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிஎம்மும் ராகுல் காந்தியும் ஒன்றா சேர்ந்து எங்கேயுமே பிரச்சாரத்தில் ஈடுபடல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாலும் பார்த்திங்கன்னா ராகுல் காந்திக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் கூட சிஎம் ஏறி நின்று பிரச்சாரம் பண்ணாங்க. பட் ராகுல் காந்தி கூட நிற்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுக மேலே ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து அதை பற்றியெல்லாம் பெரிதுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னு மல்லிகார்ஜுன பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த செய்தி வந்து தினத்தந்தியில் 2வது பேஜில் வந்திருக்கு. அதே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாணவி கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம், 8 பேர் கும்பல் வெறிச்செயல். இந்த பொண்ணு வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யாறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. பாட்டி வீட்டில் இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஆசை வார்த்தை சொல்லி பேசி ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு கொடூரமான ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பொண்ணு இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செகண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால இந்த செய்தி வந்து பெருசாக பேசப்படலன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக 3rd பேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து முதற்கட்ட தேர்தலுக்கு பிரச்சாரம் ஓய்ந்தது. 152 தொகுதிகளில் வந்து நாளை வாக்குப்பதிவு அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து அமித்ஷா, மம்தா பானர்ஜி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து 3rd பேஜில் வச்சுருக்காங்க. அதே பேஜில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உயர்தர செயற்கை உறுப்பு பெற உரிமை உண்டு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. என்னன்னாக்கா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவருக்கு பாதிக்கப்பட்டவர் வந்து எந்த ஊருனாக்கா ஹரியானாவை சேர்ந்தவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கார். நீங்கள் கொடுக்கக்கூடிய இழப்பீடு வந்து எனக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு இருக்கார். ஸோ அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை இடித்து ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு கால் போயிருக்கு. அதுக்கு ஒரு 13 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு வந்து அந்த போக்குவரத்து தீர்ப்பாயம் வந்து கொடுக்குறதா உத்தரவாதம் கொடுத்துருக்கு. இது எனக்கு பத்தாதுன்னு சொல்லி அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்குறாருன்னா, என்னோட கால் ஒரிஜினலாக இருந்தால் நான் என்ன மாதிரி பார்த்துருக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்த்துப்பேன். எனக்கு கால் இல்லாத வந்து நீங்கள் சுட்டி காட்டியிருக்கீங்க, எனக்கு இது போதுமானதாக இருக்காது. அப்படியே நீங்கள் கொடுக்குற காசு கூட வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நான் வந்து இந்த செயற்கை காலை வந்து மாற்றுறதுக்கே எனக்கு வந்து 3 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் ஒரு 36 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை கால் மாற்றத்துக்கு 3 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்நாள் எத்தனை வருஷம் உயிரோட இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. 7 முறையிலேருந்து 8 முறை வரைக்கும் மாற்றிக்கிறதுக்கு உண்டான பணத்தை வந்து கால்குலேஷன் பண்ணி தான் இது கொடுத்துருக்காங்க. அப்படி ஹரியானா கவர்மெண்ட் அது கொடுக்காமல் போயிடுச்சுன்னா அந்த பணத்துக்கு வந்து வருஷத்துக்கு 9% வட்டியோடு தான் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சோகமான ஒரு
ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, ஓராண்டு கடந்தும் ஆறாத வடு. இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு இல்லைங்களா, அது இன்னையோட வந்து 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. அது ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. அங்கே நடந்தது, போனது, வந்தது, இந்தியாவோட பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஆர்டிக்கல் கொடுத்து 4th பேஜில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது மேலேயே வச்சுருக்காங்க. அந்த செய்தி வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து 7th பேஜில் வந்து ஒன்று இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு நானே நேரில் செல்ல தயார், ஈரானுடன் உடன்பாடு ஏற்படாவிட்டால் மீண்டும் குண்டு வீசி தாக்குவோம், ட்ரம்ப் பகீர் மிரட்டல். இதாங்க 2 வாரம் அவங்களுக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க அந்த போர் நிறுத்தத்துக்கு. அது நாளையோடு முடியுது. இந்த நிலையில் தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இது 7th பேஜில் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 9th பேஜில் வந்து வீட்டுக்கு வரவழைத்து காதலனை எரித்து கொன்ற இளம்பெண், உடல் கருகியதை செல்ஃபோனில் வீடியோ எடுத்து ரசித்து கொடூரம். ரொம்ப கொடூரமான விஷயங்க இது. என்னன்னாக்கா, லவர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. இதில் பையன் வந்து கொஞ்சம் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகிறது அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கா. சரி, அவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பழி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா. அதுக்கு என்ன பண்ணியிருக்கா, வீட்டுக்கு வா, அவனை வந்து வெளிநாட்டில் வந்து எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உனக்கு ஒரு ஸ்டைலில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு அவளை அந்த பையனை வந்து கிரண்ங்கிற அந்த பையனை வந்து சேரில் உட்கார வச்சு கை காலெல்லாம் கட்டிட்டு கண்ணை கட்டி விட்டுட்டு அவன் மேலே வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க. கொளுத்துனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து அதை செல்ஃபோனில் அவன் எரியும் போதே வந்து அந்த பொண்ணு வந்து அந்த செல்ஃபோனில் வீடியோ எடுத்திருக்காங்க அவங்கள. அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை வந்து அரங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து 9th பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ தினத்தந்தியில் வந்து இன்றைக்கி வந்து 2 பேப்பர் வந்துருக்கு. அதனால் அடுத்து 2nd பேப்பரில் என்ன வந்திருக்குன்னா, மோட்டார் சைக்கிள் வாங்க 10,000, 10 லட்சம் இளைஞர்களுக்கு மானியம், கூடுதல் வாக்குறுதிகளை அறிவித்த எடப்பாடி பழனிசாமி. நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இபிஎஸ் வந்து இந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்க போவது உறுதி, இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் பேச்சு. நேற்று ஆர்ஷா பேசியிருந்தார் இல்லையா விஜய், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து 2nd பேப்பரில் 1st பேஜில் இந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து 2ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் 23% வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் நியூஸாக கொடுத்துருக்காங்க. அது கான்செப்ட் என்னன்னாக்கா, வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா 1445 பேர் வந்து போட்டிடுறாங்க இந்த முதற்கட்ட வேட்புமனு தாக்கலில், அந்த முதற்கட்ட எலெக்ஷனில். அதில் வந்து பார்த்திங்கன்னா 338 வேட்பாளர்கள் தங்கள் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறியிருக்காங்க. அவர்களில் வந்து பார்த்திங்கன்னா 295 பேர் மீது கடுமையான குற்ற வழக்குகள் இருக்காங்க. 16 பேர் மேலே வந்து கொலை வழக்கும் 80 பேர் வந்து கொலை முயற்சி வழக்கையும் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கட்சி வாரியாக பார்த்திங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய 102 வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் அப்போது தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி வந்து ஒரு சின்ன பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக குற்ற பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை எப்படி வந்து வேட்பாளர்களை நிறுத்த முடியும் அப்படிங்கிறது இதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்தியில் இந்த அளவுக்கு தான் பெரிய நியூஸ். நம்ம அடுத்தது வந்து தின மலர் பார்க்கலாம் இருங்க. தினமலரில் வந்து 1st பேஜ் வந்து விளம்பரம், 2வது பேஜில் வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கடைசி கட்ட முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு 3rd பேஜில் ஒரு ஹெட்லைன் வச்சுருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் முக்கிய கட்சிகள் வெற்றி இழுபறி என கருத்து கணிப்புகள் சொன்னதால் பீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி லாஸ்ட்டாக ஒரு கருத்து கணிப்பு ஏதோ ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து பயந்து போய் தான் வந்து புது தேர்தல் வாக்குறுதிகள் 2 கட்சியுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பேஜில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து விஜய் வந்து ரோட் ஷோ நடத்திட்டு வந்தார் இல்லைங்களா இந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னால். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக கட்சியோடைய கூட்டணி கட்சி ஆதரவாளர்கள் வந்து ரோட்டில் நின்று வந்திருக்காங்க. அந்த கூட்டணி கட்சியோட கொடிகளோடு நின்றுட்டு இருந்திருக்காங்க. விஜய் வந்ததுக்கு அவங்களும் வந்து ஆதரவு தெரிவித்து அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே போன ஒரு ஃபோட்டோவை போட்டு அடடா இதெல்லவோ கூட்டணி அப்படின்னு ஒரு டைட்டிலில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. தினமலரில் வந்து அடுத்து 4th பேஜில் வந்து தேர்தல் முடிவுக்கு பின் கட்சியை காப்பாற்ற மோடி அமித்ஷா காலில் திமுக விழும். நேற்று ஆவேசமாக பேசினார் இல்லைங்களா விஜய், அந்த ஸ்பீச்சில் வந்து இதை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருந்தார். அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து மோடி அமித்ஷா காலில் கண்டிப்பாக போய் விழுவார், விழுந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திக்கு வந்து ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. அடுத்ததாக 5th பேஜில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகை பற்றி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, தமிழக காங்கிரஸ் தலைவர் விரைவில் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு செய்தி வச்சுருக்காங்க. என்னன்னாக்கா, இந்த பிரச்சாரத்தை அப்போ வந்து ராகுலுடைய பிரச்சாரத்தை வந்து தப்பாக அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொன்னது.
இந்த மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் அவர் பண்ணது வந்து ஒரு எரிச்சலை வந்து தலைமைக்கு உருவாக்கியிருக்கு. இது பற்றி விசாரிக்க சொல்லி வேணுகோபால் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து 2-3 பேர்கிட்ட விசாரித்து இது சம்மந்தமாக ராகுலுக்கு ரிப்போர்ட் போட்டிருக்கிற செய்தி இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மாற்றப்படலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து முக்கியத்துவம் கொடுத்து 5th பேஜில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக 9வது பேஜில் வந்து முறியடிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் ஃப்ரண்ட் பேஜ். டெல்லியில் நடத்தப்பட இருந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம், பாகிஸ்தான் உளவுப்படையைச் சேர்ந்தவர்கள் கைது, கையெறி குண்டு வீசி தாக்குதலில் ஈடுபடவும் திட்டம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்து அந்த தீவிரவாதிகளை பிடிச்சாங்க இல்லைங்களா டெல்லியில், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செகண்ட் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 9th பேஜில் இதை வச்சு ஆர்டிக்கலாக முடிச்சிருக்காங்க. 10வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து கல்கத்தாவில் பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, அப்போ என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய இந்த திரிணாமுல் காங்கிரஸோடைய ஆட்சியில் வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள வந்து தலைக்கீழாக கட்டி தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரை உரைச்சிருக்காரு. நேற்று பிரச்சாரத்துடைய ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக தலைக்கீழாக கட்டி தொங்க விட்டு அவங்கள அடிப்போம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா வந்து பேசின விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தினமலருடைய செகண்ட் பேப்பர் இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா, கொடூரம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. இது என்னன்னாக்கா, இந்த திருவண்ணாமலையில் 15 வயசு பெண்ணுக்கு நடந்த அந்த கொடூரமான ஒரு சம்பவத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. இதுக்கு கண்டனம் தெரிவித்த தலைவர்களுடைய கண்டன அறிக்கையும், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து ஏறக்குறைய அந்த பேஜ் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதே பேஜிலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெஸ்ட் பெங்கால் மேட்டர் சொன்னீங்களா, 23% பேர் வந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவங்க வெஸ்ட் பெங்காலில், அந்த வேட்பாளர்களுக்கு வந்து ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த குற்றப்பின்னணியில் அந்த வேட்பாளர்களை குறித்து ஒரு ஆர்டிக்கல் பெருசாகவே எழுதியிருக்காங்க. ஸோ செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தினமணி பேப்பரை பார்ப்போம். தினமணியில் வந்து 3rd பேஜில் வந்து அனல் பறந்த பிரச்சாரம் நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான் 3 பேரோட பிரச்சார ஃபோட்டோவை போட்டு யாரெல்லாம் இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே பேஜில் வந்து அந்த கேரளாவோட பட்டாசு வெடி விபத்தில் 13 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பேஜில் செய்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக 8th பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது செல்வ பெருந்தகையோட பொய் தகவல், வருமான வரித்துறை புகார். அதாவது செல்வ பெருந்தகை வந்து என்னை வந்து வருமான வரித்துறை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க, என்னால் வெளியில் வர முடியாமல் போயிடுச்சுன்னு ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து அவர் ட்விட்டர் பேஜில் போட்டிருந்தார். அது சம்மந்தமாக வருமான வரித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் துறை மேலே வந்து தவறான ஒரு அவதூறு பரப்பினார் செல்வ பெருந்தகை, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கமிஷனருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு செய்தியும் வச்சுருக்காங்க. தினமலரில் ஒரு செய்தி இருந்தது, தினமணியில் ஒரு செய்தி இருந்தது செல்வ பெருந்தகை பற்றி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 11வது பேஜில் இதே தாங்க, சிஎம் சொன்னார் இல்லைங்களா, என்னோடய கையெழுத்து ஃபஸ்ட்டு நான் முதலமைச்சரானோடனே 8000 ரூபா கூப்பனுக்கு வந்து நான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லி சொன்ன வாக்குறுதியை வந்து நல்லா பெருசாக 11th பேஜில் வந்து ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 15th பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் முதல் நினைவு தினம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட புகைப்படம் வந்து வரைஞ்சி ஒருத்தர் செவுத்தில் வந்து சித்திரம் வரைஞ்சிருக்காரு. அது சொல்லி ரொம்ப உருக்கமான ஒரு ஆர்டிக்கலாக வந்து தினமணியில் கொடுத்துருக்காங்க இந்த பஹல்காம் தாக்குதல் சம்மந்தமாக. அதுக்கு அடுத்ததான் வந்து தினகரன் நியூஸ் பேப்பரை பார்க்கலாம் இருங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக மட்டுமல்ல தெற்காசியாவின் மாடல் மாநிலமாக மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு சிஎம்முடைய பரப்புரையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் என்றைக்குமே டேஞ்சர், தமிழ்நாட்டை வஞ்சிக்கவும் வளர்ச்சியை தடுக்கவும் நினைப்பவர்களுக்கு அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அதே சிஎம் சார் பேசின ஒரு ஆர்டிக்கிளை வந்து அந்த ஸ்பீச் காப்பியோட டோட்டலாக வந்து ஒரு 1/2 பேஜுக்கு வந்து அந்த செய்தியை வச்சுருக்காங்க. அதே செகண்ட் பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஒரு 297 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இல்லையா, நேற்று கூடுதலாக ஒரு 10 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. ஸோ இபிஎஸோட தேர்தல் வாக்குறுதி ஒரு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது செகண்ட் பேஜில் தினகரனில் வச்சுருக்காங்க. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்தது 3rd பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய நியூஸ் இல்லை. அடுத்தது 4வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழியை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது கார்ட்டூன் போடுவாங்க இந்த தினகரனில் பொறுத்த வரைக்கும், அடுத்த பிறவியிலாச்சும் முதுகெலும்போடு பிறக்கட்டும், இல்லைனா குஜராத்தில் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை
விமர்சித்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு கார்ட்டூனாக கிரியேட் பண்ணி இபிஎஸ்ஸை போட்டு அதுக்கப்புறம் கீழே கனிமொழி ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா 4th பேஜில் வந்திருக்கு. 5வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நடிப்பவர்களை தேடி தேடி தலைவர்களை மறந்து விட்டீர்கள், மகளிர் உரிமை தொகை மனைவிக்கு தருவாரா விஜய். சீமான் பரப்புரையில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதாவது இவர் அறிவிச்சிருந்தார் இல்லையா, 2500 மகளிர் உதவி தொகையை நாங்கள் கொடுப்போம் விஜய் சொன்னதை அப்படியே திருப்பி கேட்குறாரு. அந்த உதவித்தொகையை உங்கள் மனைவிக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் பேசுகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 6th பேஜில் இந்த லாஸ்ட் டே எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜய்க்காக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த எடப்பாடி பழனிசாமி நிற்கிறார் இல்லையா எடப்பாடி தொகுதியில், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளரை மாற்றிருக்காங்க. அந்த மாற்றினதுக்காக அங்கே மாற்று வேட்பாளர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளரை வந்து விஜய் ஆதரிச்சிருந்தார் இல்லையா, அவருக்கு டிவி சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு செய்தியை வந்து விஜய் பேசுனதே வச்சு ஒரு பெரிய செய்தியை கொடுத்து இதில் முடிச்சிருக்காங்க. ஸோ யாரோட செய்தி எங்கெங்கே எந்தெந்த பேஜில் வந்திருக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம தினகரனில் பார்த்தோம். ஸோ நாளைக்கு எந்தெந்த செய்தி எந்தெந்த பேப்பரில் எந்தெந்த பேஜில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து தேர்தல் நாள், வாக்களிப்பது நம்மளுடைய கடமை, நிச்சயம் வாக்களிப்போம்.